ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் செலவே இல்லாமல் நம்ம வீட்டு ஹாலை எப்படி அழகாக ராயல் லுக்காக மாற்றலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், நல்ல லுக் கொடுக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இது போல் 4 ஊதுபத்தி பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே லென்த்தில் இருக்க 4 பாக்ஸும், அதில் 3/4 லென்த் இருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன பாக்ஸும். அந்த அளவு இல்லை அப்படின்னா ஒரே அளவில் இருக்க பாக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸோட அளவு வச்சு மீதி எல்லாமே கட் பண்ணி 4 பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த லென்த்தான பாக்ஸில் 12 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா சின்ன பாக்ஸாக வந்து 9 அல்லது 8 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 2 பாக்ஸ் வந்து லென்த்தாக இருக்குது. ஸோ அது போல் கட் பண்ணி ஒரே ஷேப்பில் எடுக்கிறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட ஊதுபத்தி பாக்ஸ் இல்லைனாலும் பிஸ்கட் பாக்ஸ் இது போல் எந்த மாதிரி பாக்ஸ் இது போல் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஷேப்பில் இருந்தால் நீங்கள் கரெக்ட் ஷேப் கொண்டு வரதுக்காக கட் பண்ண பார்ட்டை கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி அந்த லென்த்துக்கு கொண்டு வந்துட்டு லென்த் வைஸாக ஒரு செல்லோ டேப் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல ஷேப் கொடுக்கும், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். அதுக்காக இது போல் ரெடி பண்ணியாச்சு. பெரிய பாக்ஸும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ அது கொஞ்சம் வதங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எல்லாத்துக்குமே லென்த் வைஸில் செல்லோ டேப் போட்டு நல்லா ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைஸில் 4, இந்த சைஸில் 4 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஷீட் இருக்கனால நான் இது வச்சு ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷீட் வேணுமோ அதை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ இதில் 4 அதில் 4 ஒட்டி எடுத்துட்டேன். ஆல்ரெடி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கிச்சனுக்கு தேவையான கார்னர் ஷெல்ஃபு, ஸ்டெப் ரேக்லாம் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் கார்ட்லேயும் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ க்ளூகன் வச்சு இது போல் சின்னதாக கட் பண்ணோம்ல, அந்த பாக்ஸ் 2 இந்த மாதிரி லென்த் வைஸில் வச்சுக்கிட்டேன். மேலே டாப்பில் வந்து லென்த் பாக்ஸும் மேலேயும் கீழேயும் லென்த்தான பாக்ஸ் வச்சுருக்கேன். க்ளூகன் தான் ஒட்டணும்னு இல்லை, உங்கள்கிட்ட ஃபெவிகால், ஃபெவிக்விக், ஃபெவி பாண்ட் எது இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஆனால் அந்த ஷேப் கரெக்டாக வர வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இன்னொரு லென்த்தான பாக்ஸை இதுக்கு சைடில் இந்த மாதிரி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மேலும் மேலும் சப்போர்ட் கொடுக்கும். அண்ட் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணி அடுத்த கண்டென்ட் உருவாக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். க்ளூ வச்சு ஜாயின் பண்ண பார்த்து தெரியாமல் இருக்கிறதுக்காக அதே ஷீட்டை கட் பண்ணி திரும்பவும் மேலே கவர் பண்ணி ஒட்டிட்டேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு. நான் 2 யூனிட் மட்டும் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் கிரிப் டேப் அல்லது டபுள் சைட் டேப் வச்சு கூட ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி கிரிப் டேப் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி இந்த மாதிரி நான் அங்கங்கே டேப் போட்டு விட்டுருக்கேன். இப்போ அந்த டேப்பில் இருக்க பேக் சைடு கவரை ரிமூவ் பண்ணணும். தேய்ச்சி விட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். பாருங்கள், நான் இது மாதிரி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஹாலில் இது போல் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் பேப்பர் ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன டெக்கர் பீஸ் வேணுனாலும் வெயிட்லெஸ்ஸாக வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.